வணக்கம் மக்களே, நம்பர் சிஸ்டத்துல உள்ள பார்ட் 9 வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A crate of mangoes contains a burnished mango for every 30 mangoes in a crate. If 3 out of every 4 burnished mangoes are considered unsaleable and there are 12 unsaleable mangoes in the crate, then how many mangoes are there in the crate அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பெட்டியில் உள்ள மாம்பழங்களில் ஒவ்வொரு 30 மாம்பழங்களுக்கும் ஒரு நசுங்கிய மாம்பழம் உள்ளது. சரிங்களா? ஒவ்வொரு 4 நசுங்கிய மாம்பழங்களுக்கும் 3 விற்பனைக்கு உகந்ததல்ல என கருதப்பட்டால் மற்றும் பெட்டியில் 12 நசுங்கிய மாம்பழங்கள் இருந்தால் பெட்டியில் உள்ள மாம்பழங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு, டிஃப்ரெண்டான கணக்கு. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? சரி, முதல்ல கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? ஒரு பெட்டி இருக்கு. சரிங்களாங்க? ஒரு பெட்டியில் உள்ள மாம்பழங்களில் ஒவ்வொரு 30 மாம்பழங்களுக்கும் ஒரு நசுங்கிய மாம்பழம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு பெட்டியில எத்தனை மாம்பழங்கள் இருக்குன்னா நம்மளுக்கு தெரியல. சரிங்களா? நம்மளுக்கு தெரியாத அந்த எண்ணிக்கை, தெரியாத அந்த எண்ணிக்கையை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? சரிங்களா? எத்தனை மாம்பழங்கள் இருக்குன்னு தெரியலங்க. ஆனா 30 மாம்பழங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு மாம்பழம் நசுங்கிய மாம்பழமா இருக்குமா? சரிங்களா? நல்லா பாருங்க, 30 மாம்பழங்களில் ஒரு நசுங்கிய மாம்பழம் உள்ளது. சரிங்களா? எத்தனை இருக்குன்னு தெரியல. சரிங்களா? சரி, இருக்கட்டும். சரி, அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 30 மாம்பழங்கள்ல ஒரு மாம்பழம் நசுங்கிய மாம்பழமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? சரி, அப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? ஒரு பெட்டியில எத்தனை மாம்பழங்கள் இருக்குன்னே தெரியல. சரிங்களா? எக்ஸ், அதுல 30 மாம்பழம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30 மாம்பழங்கள்ல ஒரு மாம்பழம் நசுங்கிய மாம்பழமாக இருக்கும். சரிங்களா? இப்ப புரியுதா? ஒரு பெட்டியில எத்தனை இருக்குன்னு தெரியல, ஆனா எல்லா 30 மாம்பழங்களுக்கும் ஒரு மாம்பழம் என்ன இருக்கும்? நசுங்கிய மாம்பழமா இருக்கும். சரிங்களா? அப்போ நசுங்கிய மாம்பழங்களினுடைய எண்ணிக்கையை தான் நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? நசுங்கிய மாம்பழங்களுடைய எண்ணிக்கையை எழுதியிருக்கேன். சரிங்களா? சரி, இருக்கட்டும். இது பியூரிஸ்ட்னு சொல்லுவாங்க. நசுங்கி இருக்கிறதுக்கு பியூரிஸ்ட்னு சொல்லுவாங்க. சரி, இருக்கட்டும். சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சா? ஒவ்வொரு 4 நசுங்கிய மாம்பழங்களுள் 3 விற்பனைக்கு உகந்ததல்ல. சரிங்களா? சரி, நிறைய நசுங்கிய மாம்பழங்கள் இருக்குது. சரிங்களா? ஆனா ஒரு 4 மாம்பழம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 3 இடத்தை விற்க முடியாதான். சரிங்களா? 4 நசுங்கிய மாம்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 இடத்தை விற்க முடியாதான், மிச்சம் 1 நம்ம வித்துக்கலாமா? சரிங்களா? அந்த மாதிரி. சரிங்களா? சரி, அப்போ இதே நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கணுமா? 4 நசுங்கிய எவ்வளோ மாம்பழம் இருந்தாலும் அதுல 4 நசுங்கிய மாம்பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 3 அன்னத்தை நம்மளால சேல் பண்ண முடியாது. சரிங்களா? 4 நசுங்கிய மாம்பழங்களும் 3 நம்மளால என்ன பண்ண முடியாது? விற்பனைக்கு கொண்டு போக முடியாது. சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப டேமேஜா இருக்கும். சரிங்களா? சரி, இருக்கட்டும். இதுவும் என்னதான்? நசுங்கிய மாம்பழங்கள் தான், ஆனா விற்க முடியாதது. சரிங்களா? விற்க முடியாததோட எண்ணிக்கை இதுவாக இருக்குது. சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, இருக்கட்டும். பெட்டியில் 12 நசுங்கிய மாம்பழங்கள் இருந்தால், சரிங்களா? இப்போ பெட்டிக்குள்ள 12 நசுங்கிய மாம்பழங்கள் இருந்தா பெட்டிக்குள்ள எத்தனை மாம்பழம் இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. சரிங்களா? எப்படிலாம் குழப்பிருக்காங்கன்னு பாருங்க. சரி, இருக்கட்டும். நம்மளுக்கு நசுங்கிய மாம்பழங்களினோட எண்ணிக்கை தான் என்ன சொல்லியிருக்காங்க? 12ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு 2 விதமா என்ன சொல்லியிருக்காங்க? நசுங்கிய மாம்பழங்களையும் அதுல எதெல்லாம் சேல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, அப்போ இதுல இருந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்க போறோம். சரிங்களாங்க? முதல்ல 1/30 எக்ஸ் அப்படிங்கிறது மொத்த நசுங்கிய மாம்பழங்கள். சரிங்களா? அதுல விற்க தகுதி இல்லாதது 3/4. சரிங்களா? இப்போ இதை நம்ம எழுதிக்கலாமா? சரிங்களா? எப்படின்னு கேட்டீங்கன்னா 3/4 இன்ட்டு 1/30 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எத்தனை மாம்பழங்கள்? அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, கருதப்பட்டால் மற்றும் பெட்டியில் 12 நசுங்கிய பழங்கள் இருந்தால். சரிங்களா? 12, இதோட ஈக்குவேஷன் 12ங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா 3/4 அப்படிங்கிறது விற்க தகுதி இல்லாதது. சரிங்களா? சரி, 1/30 அப்படிங்கிறது நசுங்கிய மாம்பழங்கள். சரிங்களா? அப்போ இது ரெண்டத்தையும் பெருக்குனா பெட்டியில மொத்த எத்தனை நசுங்கிய மாம்பழங்கள் இருக்கு அப்படிங்கிறது கிடைச்சிடும். கரெக்ட் தானே? அப்போ 4 நசுங்கிய மாம்பழங்கள் இருக்கு, அதுல 3 தானங்க விற்க தகுதி இல்லாதது. சரிங்களா? அப்படி கேட்டீங்கன்னா அவங்க இந்த 12ன்னு கொடுத்திருக்கிறது விற்க தகுதியே இல்லாத அந்த பழங்களோடது. சரிங்களா? விற்க முடிஞ்சுன்னா அதான் நம்ம வித்துருவோமே. சரிங்களா? எத்தனை நசுங்கிய மாம்பழங்கள் இருந்தாலும் அதுல விற்க தகுதி இல்லாததோட எண்ணிக்கை 12ஆக இருக்குது. சரிங்களா? அப்போ விற்க தகுதி இல்லாதது நசுங்கிய மாம்பழங்கள். இது அதாவது இப்படி பாருங்க, நசுங்கிய மாம்பழத்துல விற்க தகுதி இல்லாததோட எண்ணிக்கை 12. இப்போ ஓகே தானே? இப்போ எல்லாத்துக்கும் ஓகே தானே? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? சரி, அப்போ இன்னொரு கொஸ்டினை பார்த்துக்கோங்க.
30 மாம்பழங்களுள் ஒரு நசுங்கிய மாம்பழம் உள்ளது. சரிங்களா? சரி, ஒவ்வொரு 4 நசுங்கிய மாம்பழங்களுள் 3 விற்பனைக்கு உகந்ததா அல்ல என கருதப்பட்டது மற்றும் பெட்டியில் 12 நசுங்கிய மாம்பழங்கள் உள்ளது. அதுதான் நான் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? கடைசி அவங்க என்ன கேட்டுட்டாங்க, பெட்டியில் உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கை என்ன. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துட்டோம், பெட்டியில எத்தனை மாம்பழம் இருக்குன்னு தெரியல, அந்த மாம்பழங்களோட எண்ணிக்கையான எக்ஸ் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, இருக்கட்டும், எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன பண்ணிக்கலாம், இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவோம். முதல்ல இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 12 இருக்கு. சரிங்களா? ஓர் மூணா 3, இங்கே ஓர் மூணா 3, ஒரு சைவர் அப்படி போட்டுக்கலாம். இப்போ கடைசியா 1/40 இன்ட்டு எக்ஸ். சரிங்களா? 4 இன்ட்டு 10 40 எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ஈக்குவல் டு 12. சரிங்களா? நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. அப்போ எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு 1/40 வலது பக்கம் கொண்டு போகணும். சரிங்களா? அப்போ எக்ஸ் இந்த பக்கம் இருக்கட்டும், 12 அப்படியே இருக்கட்டும். 1/40 வலது பக்கம் போவேன் 40/1 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா? சரி, இருக்கட்டும். 40/1 40 நாள் 1 தானே. சரி, இப்போ 12ஐயும் 40ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 480 கிடைக்கும். இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் ஏ தான் சொன்ன. கண்டிப்பா புரியும். இன்னொருக்கு ப்ளே பண்ணி பாருங்க, வீடியோ கண்டிப்பா புரியும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்க வாசிச்சு புரிஞ்சுக்கிட்டாதாங்க ஆன்சர் பண்ண முடியும். சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. if 1/8 of a pencil is black, 1/2 of the remaining is white, the remaining 3 1/2 centimeter is blue, find the length of the pencil னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பென்சிலின் 1/8 பங்கு கருப்பு நிறமாகவும் மீதி உள்ள பகுதியில் 1/2 பங்கு, சரிங்களா, மீதி உள்ள பகுதியில் நல்லா பார்த்துக்கணும், மீதி உள்ள பகுதியில் 1/2 பங்கு வெள்ளையாகவும் அதில் மீதம் உள்ள பங்கு 1/2 சென்டிமீட்டர் அளவு நீல நிறமாகவும் உள்ளதெனில் பென்சிலின் மொத்த நீளம் யாது. சரிங்களா? இந்த நீளத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது இந்த நீளம் அப்படின்னா அந்த கலரை குறிக்குது, இந்த நீளம் அப்படின்னா அதோட லென்த்தை குறிக்குது. சரிங்களா? புரிஞ்சிருக்கும், எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கணக்கு, 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? அதில் கொஸ்டின்ல கொடுத்துருக்கத அப்படி எழுதிக்கலாம். சரிங்களாங்க? என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு பென்சில் இருக்கு. சரிங்களா? அந்த பென்சில்ல 1/8 அந்த பென்சிலோட நீளம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? சரி, கலர்ஸ் அதாவது கலரா இருக்கு. அவங்க கொடுத்துருக்கத பார்த்தா கருப்பு, வெள்ளை, ஸ்கை ப்ளூன்னு சொல்லிட்டு ஸ்கை ப்ளூல ப்ளூ. சரிங்களா? அப்படியே 3 நிறமா அந்த பென்சில் கலரா இருக்கு அப்படிங்கிறதும் தெரியுது. கலர் ஒவ்வொரு கலரும் அந்த பென்சில்ல எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களே தவிர அந்த எத்தனை சென்டிமீட்டர்ல பிளாக் வந்து கலர் பண்ணியிருக்காங்க, ஒயிட்டை கலர் பண்ணியிருக்காங்க, ப்ளூ கலர் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கொடுக்கல. சரிங்களா? மொத்தத்துல அந்த பென்சிலோட நீளமே நம்மளுக்கு தெரியல. சரிங்களா? அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? தெரியாத அந்த பென்சிலோட நீளத்தை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? எந்த அளவுக்கு அவங்க கலர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியல. சரிங்களா? தெரியாத பென்சிலோட நீளத்தை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஓகே தானே? சரி, ஸ்டெப்பா போ. சரிங்களா? சரி, அந்த தெரியாத அந்த எக்ஸ் அப்படிங்கிற அந்த லென்த் உள்ள அந்த பென்சில்ல 1/8 பாகம் என்ன பண்ணிருக்காங்க, கருப்பு நிறத்தை வச்சு கலர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சரி, எக்ஸ் தெரியாத அந்த பென்சிலோட லென்த்ல அந்த எக்ஸ் நீளத்துல 1/8 பாகம், சரிங்களா, 8ல ஒரு பாகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா கருப்பு நிறத்தால கலர் பண்ணிருக்காங்களா? சரிங்களா? பிளாக் வச்சு கலர் பண்ணிருக்காங்க. இது ஓகே தானே? இது புரிஞ்சிருக்கும். சரிங்களா? சரி, நீளம் உள்ள பகுதியில, சரிங்களா, அந்த எக்ஸ், சரிங்களா, எக்ஸ் நீளம் உள்ள பென்சில்ல 1/8 எக்ஸ் பிளாக்கால கலர் பண்ணது போக மீதம் உள்ளதுல, சரிங்களா, அப்போ அந்த 1/8 எக்ஸ மட்டும் அந்த எக்ஸ்ல இருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மீதம் உள்ள பகுதி கிடைச்சிருமா? ஏன்னா அந்த 1/8 எக்ஸ் எல்லாமே என்ன இருக்கு, கருப்பு கலரால நிறைஞ்சிருக்கு. சரிங்களா? அந்த பென்சில்ல. அப்போ எக்ஸ்ல இருந்து 1/8 எக்ஸ் நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், மீதம் உள்ள பகுதி கருப்பு கலர் அடிச்சது போக மிச்சம் எல்லா பகுதியும் எனக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஓகே தானே? இது ஓகே தானே? சரி, இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்னங்க பண்ணணும், கீழே அளவுக்கு எல்சிஎம் எடுக்கலாம், அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எப்படி இருக்கு, 1 × x/8 இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? சரி, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண அப்படின்னா x × 8 மைனஸ் 1 × x இந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா? சரி, பண்ணிட்டுமா? 8 × x எத்தனை, 8x மைனஸ் 1 × x எத்தனை, x. சரிங்களா? டிவைடட் பை 1 × 8 8ன்னு கிடைச்சிடும். சரிங்களா? ஈக்குவல் டு 8xல இருந்து x கழிச்சு அப்படின்னா 7xன்னு கிடைக்கும், டிவைடட் பை 8. சரிங்களா? அப்போ கருப்பு கலர் 1/8x கருப்பு கலர் போக மீதம் 7x/8 பகுதியில வெள்ளை நிறமும் கருப்பு நிறத்தாலையும் அந்த பென்சில் கலர் இருக்கு. சரிங்களா? இது ஓகே தானே? சரி, இருக்கட்டும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சரி, மீதம் உள்ள பகுதியில 1/2 பங்கு வெள்ளையாக உள்ளது. சரிங்களா? இதுதான் அந்த கலர் மாத்திக்கிறேன்.
இதுதான் அந்த மீதமுள்ள பகுதி. சரிங்களா, இதுதான் மீதமுள்ள பகுதி. இதுல பாதி பங்கு 1/2 பங்கு வெள்ளையாக இருக்குதான். சரிங்களா, 7x/8 அப்படிங்கிற அந்த மீதமுள்ள பகுதியில 1/2 பங்கு வெள்ளையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ 7x/8 அப்படியே போட்டுக்கிறேன். இதுல பாதினா என்னங்க பண்ணும், 1/2. சரிங்களா, இதை மட்டும் போட்டுக்கணும். அப்படிதானே, இதுல பாதி இந்த மாதிரி தானே அர்த்தம். இதுக்கு 1/2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படிதானே, அப்ப 7x/8ல பாதி அப்படிங்கிற மாதிரி இதற்கான அர்த்தம். இது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா, சரி, அது என்னவாக இருக்குன்னா நம்மளுக்கு வெள்ளை கலராக இருக்கு. சரிங்களா, அப்போ 7x டிவைடிக்கல இருக்கக்கூடிய 2 பெருக்குனா 16ன்னு கிடைக்கும். சரிங்களா, அப்போ நம்மளுக்கு வெள்ளை நிறத்துல இது ஒயிட். சரிங்களா, வெள்ளை நிறத்துல எந்த அளவுக்கு கலரா இருக்கு அந்த பென்சில்ல, 7x/16 அப்படிங்கிற அளவுல அந்த பென்சில்ல வெள்ளை கலர் இருக்கு, அந்த மாதிரி அர்த்தம். சரிங்களாங்க, அதில் மீதமுள்ள பகுதி என்ன செஞ்சிருக்கோம், இந்த மீதமுள்ள பகுதி அப்படிங்கிறது இந்த 7x/8 அதுலதான் நம்ம ஒயிட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். சரிதானே, அதுலதான் நம்ம ஒயிட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மீதமுள்ள பகுதியில தான் ஒயிட் போக மிச்சம் இருக்கிறது என்னது, ப்ளூ. கரெக்ட் தானே, நான் சொல்றது கரெக்ட் தானே. அப்போ இப்ப ப்ளூவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, சரி, அப்போ 7x/8 அப்படிங்கிறது அந்த மீதமுள்ள பகுதி. அதுல ஒயிட்டோட கண்டுபிடிச்சிட்டோம். 7x/16 அப்படிங்கிற அளவுல ஒயிட் இருக்கு. இப்போ நான் மீதம், சரிங்களா, அந்த மீதத்துல 7x/8 அப்படிங்கிற அந்த மீதத்துல இருந்து ஒயிட்டை நான் கழிச்சிட்டேன். சரிங்களா, வெள்ளையை நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், நீலம் கிடைச்சிரும். அப்படிதானே, நீலம் கிடைச்சிரும். அப்படிதானே, அப்போ அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, நீலத்தோட பகுதி என்னவாக இருக்கு, 3 1/2 சென்டிமீட்டராக இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்போ நீளத்தினுடைய சென்டிமீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனா நம்ம ஃபார்ம் பண்றது என்னது, மீதம் இருக்கிறதுல ஒயிட்டை கழிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது ப்ளூவாக இருக்கும். அந்த ப்ளூவோட சென்டிமீட்டர் என்னது, 3 1/2 சென்டிமீட்டர். சரிங்களா, சரி, நான் என்ன சொல்லியிருக்கேன், கலப்பு பின்னத்துல இருந்துச்சுன்னா முதல்ல சமப்பின்னமாக மாத்தின வைக்கிறது சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, சரி இப்போ சமப்பின்னமாக மாத்திடுவோமா, மூவி 2 6 6 + 1 7 7/2 கிடைச்சிருக்கு. சரிங்களா, சரி, இப்போ 7/2 போட்டுக்கிட்டுமா, சரி, ஓகே. நம்மளுக்கு எக்ஸோட தாங்க தேவை, அதனாலதான் இந்த ஈக்குவேஷனை நம்ம கடைசியா கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா, இப்போ இதுல இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸை கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு தான் இவ்வளவு ஸ்டெப்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க, புரியலன்னா இன்னொரு ப்ளே பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். சரிங்களா, சரி, இப்போ கீழே உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்க, ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் உள்ளதுல கீழே உள்ளதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 8 16 இருக்கு. 8க்கும் 16க்கும் ஆன எல்சிஎம் நம்மளுக்கு என்னது, 16. சரிங்களா, 8ஆல வகுத்தோம் அப்படின்னா 1 8 8, இங்கேயும் 2 16. சரிங்களா, 8 × 2 16. அப்ப எல்சிஎம் நம்மளுக்கு 16. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிவைடு கீழோட மதிப்பை 8 பார்க்கணும். அந்த 8 கூட எத்தனை பெருக்குனா 16 வருதுன்னு பார்க்கணும். எல்சிஎம் மதிப்பான 16 வருதுன்னு பார்க்கணும். அப்போ 8 கூட 2 பெருக்குனா 16 வரும். அந்த 2 டிவைடுக்கு மேல நியூமரேட்டர்ல பெருக்கணும். சரிங்களா, சரி, இப்போ இந்த 16 பாருங்களேன். இந்த 16 கூட டிவைடு கீழ இருக்கக்கூடிய 16 கூட எத்தனை பெருக்குனா 16 வரும், 1 பெருக்குனா 16 வரும். அந்த 1 ஈக்குவேஷன், அதாவது டிவைடுக்கு மேல உள்ள இந்த மதிப்பு கூட பெருக்கிக்கோங்க. சரிங்களா, சரி, 7x × 2, அதாவது 7ஐயும் 2ஐயும் பெருக்குங்க. 7 2 14. சரிங்களா, சரி, அந்த எக்ஸை திரும்ப அப்படி போட்டுக்கோங்க. சரிங்களா, எக்ஸ்ல எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. சரிங்களாங்க, சரி, அப்ப திரும்ப -7 × 1 7, எக்ஸ் அப்படி போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு 7/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா, எக்ஸோட மதிப்பு மட்டும் தான் தேவை. சரிங்களா, சரி, 14xல இருந்து 7x கழிச்சோம் அப்படின்னா திரும்ப 7xன்னு கிடைக்கும், டிவைடட் பை 16. சரிங்களா, ஈக்குவல் டு 7/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ எக்ஸ் மட்டும் தான் தேவை, அதனால எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா மதிப்பையும் ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் கொண்டு போகணும். ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் ஏற்கனவே 7/2 இருக்கு. இப்போ 7/16 தான் ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் கொண்டு போறோம். அப்போ வலது பக்கம் கொண்டு போவே என்ன ஆகும், தலைகீழாக 16/7ன்னு மாறும். சரிங்களா, சரிதானே, இப்போ 1 7 7 1 7 7 1 2 2 8 2 16. அப்ப எக்ஸினுடைய மதிப்பு நம்மளுக்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த பென்சிலோட மொத்த நீளம் நம்மளுக்கு 8 சென்டிமீட்டர். சரிங்களா, ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஃபர்ஸ்ட் பிளாக் கண்டுபிடிச்சோம், மீதம் இருக்கக்கூடிய பகுதியில இருந்து ஒயிட்டை கண்டுபிடிச்சோம், அதுல இருந்து ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணோம், நீளத்துக்கானது. சரிங்களா, நீளத்துக்கானது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம், அந்த சென்டிமீட்டரை வச்சு ஃபார்ம் பண்ணோம். அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸோட மதிப்பு தான் நம்மளுக்கு தேவை, அதாவது மொத்த பென்சிலோட நீளம் தான் நம்மளுக்கு தேவை, அதை எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குங்க. கொஸ்டினை வாட்சா நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா, அதுக்கு அடுத்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நிறைய சால்வ் பண்ணி பாருங்க, ஈஸி தான். சரிங்களா, ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கொஸ்டின், எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின். சரிங்களா, இங்கிலீஷ்ல வாசிக்கிறதோட தமிழ்ல வாசிச்சா வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். சரிங்களாங்க, ரசனையா இருக்கும். சரி, தமிழ்ல நான் வாசிக்கிறேன், இங்கிலீஷ்ல வாசிச்சு பார்த்துக்கோங்க, இதே அர்த்தம் தானே. சரிங்களா, வண்ணத்து பூச்சிகளில் சில பறந்து வந்து சில பூக்களில் அமர்ந்தன. பார்த்து வியந்த மாணவன் கேட்டான், ஓ வண்ணத்து பூச்சிகளே, நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். சரிங்களா, ஒரு மாணவன். ஒரு வண்ணத்து பூச்சி அவனுக்கு பின்வருமாறு மறைமுகமாக பதிலளித்தது. சரிங்களா, எப்படி பதிலளிச்சிருக்குன்னு பார்ப்போம். ஒவ்வொரு பூவிலும் ஒருவர் வீதம் அமர்ந்தால் எங்களில் ஒருவருக்கு பூ கிடைக்காது,
ஒவ்வொரு பூவிலும் 2 பேராக அமர்ந்தால் ஒரு பூ யாரும் அமராமல் மிச்சம் இருக்கும். மாணவன் சரியாக கணக்கிட்டு கண்டுபிடித்த வண்ணத்து பூச்சிகளின் எண்ணிக்கை மற்றும் பூக்களின் எண்ணிக்கை முறையே. சரிங்களா? சரி, அவங்க நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எத்தனை வண்ணத்து பூச்சிகள் இருக்குது, பூக்கள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுமா? சரிங்களா? இந்த கொஸ்டின்ல இருந்து கண்டுபிடிக்கணுமா? நல்லா இருக்கும். சரிங்களா? நம்ம என்ன பண்ண போறோம், ஆப்ஷன்ல இருந்து அது கண்டுபிடிச்சு ஆகணும், வேற வழியே இல்லை. 2018 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? நல்லா இருக்கும். அதாவது ஒரு வண்ணத்து பூச்சிகள் நிறைய இருந்திருக்கு. சரிங்களா? அந்த வண்ணத்து பூச்சிகள் கிட்ட போய் ஒரு மாணவன் கேட்டிருக்கான், நீங்க எத்தனை பேர் ரொம்ப அழகா இருக்கீங்களே, எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அந்த வண்ணத்து பூச்சிக்கும் வந்து நம்மளுக்கு அவன் கேட்கறது பிடிக்கல. சரிங்களா? அது நம்மள குழப்பி விட்டுருச்சு, கூட கொஞ்சம் குழப்பி விட்டுருக்கு. ஒவ்வொரு பூல நாங்க வந்து ஒவ்வொரு பூல உட்கார்ந்தோம் அப்படின்னா எங்களுக்கு பூ வந்து பத்தாம போயிடும். சரிங்களா? நிறைய பூ வந்து அந்த அளவுக்கு இல்ல, நாங்க ஒவ்வொரு பூல ஒவ்வொருத்தர் உட்கார்ந்தா எங்களுக்கு பூ பத்தாம போயிடும். அதனால நாங்க 2 பேரா ஒரு பூல உட்கார்ந்தோம் அப்படின்னா 2 பேரா ஒரு பூல உட்கார்ந்தோம் அப்படின்னா ஒரு பூ மிச்சமா இருக்கும். அப்போ எங்களோட எண்ணிக்கையை நீனே கண்டுபிடிச்சுக்கோப்பா. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்போ வண்ணத்து பூச்சிகளோட கடைசி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வண்ணத்து பூச்சிகள் எண்ணிக்கை மற்றும் பூக்களின் எண்ணிக்கை. சரிங்களா? வண்ணத்து பூச்சியோட தான் ஃபர்ஸ்ட் எண்ணிக்கை. அவங்க அந்த மாதிரிதான் ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 5, 3, 7, 4 இருக்குல்ல, அது வண்ணத்து பூச்சிகளோட எண்ணிக்கை. சரிங்களா? அதுக்கடுத்து 4, 4, 6, 3 இருக்குல்ல, அது பூக்களோட எண்ணிக்கை. சரிங்களா? நம்ம வண்ணத்து பூச்சிகளோடதையும் பூக்களோட எண்ணிக்கையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, அது என்ன சொல்லியிருக்கு, பட்டாம்பூச்சி என்ன சொல்லியிருக்கு, ஒவ்வொரு பூலே 2 பேரா உட்கார்ந்தோம் அப்படின்னா ஒரு பூ மிச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்ப 2 பேரா உட்கார்ந்தோம் அப்படின்னா ரெட்டை படையில தான் இருக்கும். வண்ணத்து பூச்சிகளோட எண்ணிக்கை ரெட்டை படையில தானே இருக்கும். சரிங்களா? கரெக்ட் தானே? சொல்றேன், கரெக்ட் தானே? ஈவன் நம்பர் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் தானே இருந்திருக்கும். 2 பேரா தானே ஒரு பூல உட்காரணும், ஒரு பூல உட்கார்ந்தா ஒரு பூ மிச்சமா இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்போ வண்ணத்து பூச்சிகளோட எண்ணிக்கை ரெட்டை படையில இருக்கும், ஈவன் நம்பரா இருக்கும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு என்னது, வண்ணத்து பூச்சிகளோட எண்ணிக்கை. அப்போ நல்லா பாருங்க, 5 ரெட்டை படையா கிடையாது. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் ஏவா இருக்காது. சி அப்படிங்கிறது, அதாவது சில ஃபர்ஸ்ட் 3 இருக்கு, 3 ரெட்டை படையா, அப்போ ஆப்ஷன் சியும் இருக்காது. ஆப்ஷன் பி பாருங்க 7. சரிங்களா? 7 ரெட்டைப்படையா, அப்ப ஆப்ஷன் பியும் கிடையாது. ஆனா ஆப்ஷன் டி பாருங்க 4 இருக்கு, அது ரெட்டைப்படை எண். அப்ப மொத்தம் 4 பட்டாம்பூச்சிகள் இருந்திருக்கு. சரிங்களா? சரி, இப்ப நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிக்க பாருங்க. இது ஒரு பூ, இது ஒரு பூ, இது ஒரு பூ. சரிங்களா? 3 பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது பூவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, சும்மா. சரிங்களா? சரி, இப்ப பூ உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்க முடியுமா, உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? அப்போ மொத்தம் 4 பட்டாம்பூச்சி தானே இருந்திருக்கு. ஒவ்வொன்றுல என்ன உட்காந்துருக்கும், 2 உட்காந்துருக்குமா, இது ஒரு பட்டாம்பூச்சி, இது ஒரு பட்டாம்பூச்சி, இது ஒரு பட்டாம்பூச்சி, இது ஒரு பட்டாம்பூச்சி. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு பூலையும் 2 பட்டாம்பூச்சி உட்காந்துருக்கும். அப்போ இந்த பூல 2, இந்த பூல 2, 4. சரிங்களா? அப்ப மிச்சம் ஒரு பூ மிச்சமா தானே இருக்கு, ஒரு பூ மிச்சமா தானே இருக்கு. அப்போ 3 பூக்கள் இருந்திருக்கும், 4 பட்டாம்பூச்சி, அதாவது 4 பட்டாம்பூச்சிகள் இருந்தா 3 பூக்கள் இருந்திருக்கும். இப்போ ஓகே தானே? சரிங்களா? அப்போ எல்லாத்துலயும் 2 உட்கார்ந்து இருந்துச்சுன்னா ஒரு பூ மட்டும் மிச்சமா இருக்கும். அப்போ இந்த மாதிரி தான் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். சரிங்களா? அவங்க ஆப்ஷன்ல கொடுத்திருக்க தகுந்த மாதிரி போய்க்கணும்னு சொல்ல வரேன். சரிங்களா? ஏன் 4 பூ இருக்காதா, 5 பூ இருக்காதான்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போடாதீங்க. ஆப்ஷன்ல இருக்கிற மாதிரி கரெக்டா இருக்கா, அந்த கேள்விக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சரிங்களா? if f from a to b is bijective function. சரிங்களா? if n of a equal to 5 then n of b is equal to கேட்டிருக்காங்க. சரிங்களா? function from a to b ஒரு இருபுற சார்பு. சரிங்களா? மற்றும் n of a equal to 5 எனில் n of b இன் மதிப்பு காண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? இந்த மாதிரிலாம் கேள்விகள் வந்துட்டா பார்த்தோன்னே ஆன்சர் போடலாங்க. சரிங்களா? ஒரு சில டேர்ம்ஸ் மட்டும் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மற்றபடி பயப்படலாம் தேவையே இல்லை. சரிங்களா? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா இந்த அளவுக்கு போகணுமா அப்படிங்கிறது தெரியல, சரி தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஃபங்க்ஷன். சரிங்களா? அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது மேக்ஸ் டேர்ம் படி போகணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, ஏ அப்படிங்கிறது ஒரு டொமைன், பி அப்படிங்கிறது ஒரு கோடொமைன். சரிங்களா? ஏ அப்படிங்கிறது ஒரு டொமைன், பி அப்படிங்கிறது ஒரு கோடொமைன். சரிங்களா? இதுல ஒரு ஃபங்க்ஷன் ஆக்ட் ஆகுது. சரிங்களா? அதுதான் என்ன சொல்லுவோம், எஃப் from a to b. சரிங்களா? அப்போ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா வேற ஒண்ணும் கிடையாது, 1 1 on 2 இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? சரி, 1 1 அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 1 2 3. சரிங்களா? இப்படி ஒரு எலமெண்ட்ஸ் வச்சுக்கிறேன், இங்கேயும் 1 2 3. சரிங்களா? சும்மா அப்படி ஒரு எலமெண்ட்ஸ் வச்சுக்கிறேன். சரிங்களா? 1 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, டொமைன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோடொமைன்ல ஒரு இமேஜ் இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து நம்மளுக்கு 1 1ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுதான் 1 1ன்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, ஆன் 2 அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா
கோடொமைன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்ன இருக்கும், அதாவது டொமைன்ல இருந்து கோடொமைனுக்கு யூனிக் இமேஜ் தான் இருக்கணும் சரிங்களா, ஒரு இமேஜ் தான் இருக்கணும் சரிங்களா, நிறைய இமேஜஸ் ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த அளவுக்கு போக தேவையில்லை, இருந்தாலும் நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. சரி, கோடொமைன்ல இருந்து, அதாவது ஆன்டு அப்படின்னா கோடொமைன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு ப்ரீ இமேஜ் ஆச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. அட்லீஸ்ட் ஒரு ப்ரீ இமேஜாவது இருக்கும். அதாவது இங்க இமேஜ்னா இங்க இருந்து இங்க போறது சரிங்களா, இங்க இருந்து அதாவது லெஃப்ட் ஏ டு பிக்கு போறது இமேஜ். ப்ரீ இமேஜ்னா ப்ரீனா என்னது பின்னாடி தானே, ப்ரீ இமேஜ்னா இங்க இருந்து இங்க போறது சரிங்களா, இங்க இருந்து இங்க போறது சரிங்களா. அட்லீஸ்ட் ஒரு ப்ரீ இமேஜ் ஆச்சு இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா. அப்படி ஒன்னும் ஆன்டும் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பைஜெக்டிவ்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் பைஜெக்டிவா இருக்கு சரிங்களா, ஏல இருந்து பிக்கு போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் அட்லீஸ்ட் ஒன்னா இதுல இருந்து இதுக்கு கூட இருக்கலாம். எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் மோர் தென் ஒன் ப்ரீ இமேஜ் இருக்கலாம். ஆனா டொமைன் ஏல இருக்கக்கூடியதுக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்க முடியும் சரிங்களா. சரி, அந்த அளவுக்குலாம் தேவையில்லை. இது ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனா இப்படிதாங்க இருக்கும் சரிங்களா. இதுல இருந்து நீங்க வேற ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம். பைஜெக்டிவ்னா 1 on 2 இருந்துச்சுன்னா அதான் பைஜெக்டிவ்னு சொல்லுவோம் சரிங்களா. சரி, அப்போ எப்படி இருக்கும், இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பைஜெக்டிவா இருந்துச்சுன்னு வைங்களேன், இங்க எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ, ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலமெண்ட்ஸ் தான் பில இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா. இதுதான் வந்து நம்மளுக்கு ட்ரிக், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. ஏ அப்படிங்கிற இந்த டொமைன்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலமெண்ட்ஸ் தான் பில இருக்கும் அப்படிங்கிறதா அர்த்தம் சரிங்களா. பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னாலே இதுதான் அர்த்தம் சரிங்களா. அப்போ n ஆஃப் ஏனா வேற ஒண்ணு கிடையாது, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ சரிங்களா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சரிங்களா. இங்க ஃபார் இதுல எக்ஸாம்பிள், நம்மளோட எக்ஸாம்பிள்ல சொல்றேன் பாருங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு, 1 2 3 3 எலமெண்ட்ஸ் இருக்கு சரிங்களா, 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் நம்மளுக்கு அதாவது கோடொமைன்ல இருக்கு n ஆஃப் n திரும்ப நம்மளுக்கு என்ன இருக்கு, 3 தான் இருக்கு. அப்போ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல எத்தனை எலமெண்ட் டொமைன்ல இருக்கோ அத்தனை எலமெண்ட் தான் கோடொமைன்ல இருக்கும் சரிங்களா. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா, அப்ப n ஆஃப் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கு, இருபுற சார்பாக இருக்கு. அப்போ டொமைன்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் கோடொமைன்ல இருக்கும் சரிங்களா. டொமைன்ல நம்மளுக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, n ஆஃப் a டொமைன்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, a அப்படிங்கிறதுல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப b லயும் அதே அளவுல தான் எலமெண்ட்ஸ் இருக்கும் சரிங்களா, 5 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஆப்ஷன் சி தான் சரி சரிங்களா. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. if you write all the numbers from 1 to 100 then how many times do you write 3 னு கேட்டிருக்காங்க. அதாவது 1 முதல் 100 வரை எல்லா எண்களையும் எழுதும்போது 3 என்ற எண்ணை எத்தனை முறை எழுதுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல நிறைய மிஸ்டேக் வரும் சரிங்களா, பார்த்து போனணும். 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. முதல்ல 3 எந்த நம்பர்லாம் வரும் சரிங்களா, 1 வரைக்கும் 1ல இருந்து 100 வரைக்கும் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்க முடியாது சரிங்களா. 3 எந்தெந்த நம்பர்லாம் இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கிடுவோம் சரிங்களாங்க. சரி, முதல்ல 3 13 23 33 அதெல்லாம் எழுதிக்கிறேன் சரிங்களா. 3 13 23 33 43 53 63 73 83 93 சரிங்களா. இது எல்லாத்துலயும் 3 வந்திருக்கும். 3 இதுல எல்லாத்துலயுமே எழுதியிருப்போம் சரிங்களா. சரி, 30ல இருந்து சரிங்களா, 30 31 இதுலயும் 3 இருக்கும்ல. சரி, 30 31 32 33 34 35 36 37 38 39 சரிங்களா. 40 எழுத முடியாது, அதுல 3 இல்லைல்ல சரிங்களா. இப்போ நீங்க கேட்கலாம் சரிங்களா, ஏங்க இங்க யாருக்குமே தான் 33 போட்டீங்களே சரிங்களா, திரும்ப எதுக்கு இங்க 33 போட்டிருக்கீங்க சரிங்களா. அந்த மாதிரி கேட்காதீங்க, நான் சொல்ல வரேன் சரிங்களா. சொல்றதே பார்த்துக்கோங்க. எப்படி பார்க்கணும் அப்படின்னா, 3 எத்தனை முறை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா. சரி, இதுல 3 2 முறை இருக்குதா அர்த்தம் சரிங்களா. இப்போ எடுக்கல நான் எந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னா, யாருக்குமே தான் 33 எடுத்துட்டேன், திரும்ப எதுக்கு 33 எடுத்துக்கிட்டோம், 19 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப அறிவாளித்தனமா போட்டாச்சு. ஆனா அது அப்படி கிடையாதுங்க சரிங்களா, அப்படி கிடையவே கிடையாது. எந்த மாதிரி கால்குலேட் பண்ணும் அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்ல எந்தெந்த நம்பருக்கு தான் 3 வந்திருக்கோ சரிங்களா, யூனிட் டிஜிட்ல எந்தெந்த நம்பருக்குலாம் 3 வந்திருக்கோ அதை பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 1ல இருந்து 100 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்ல யூனிட் டிஜிட்ல 3 10 நம்பர்ல இருக்கு அந்த மாதிரி அர்த்தம் சரிங்களா. 10 நம்பர்ல யூனிட் டிஜிட்ல 3 இருக்கு சரிங்களா. இங்க அதாவது 10th பிளேஸ்ல 3 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 சரிங்களா. இங்கேயும் 10. இப்போ 10th பிளேஸ்ல 3 10. அப்போ 10th பிளேஸ்ல 3 10 நம்பர்ல இருக்கு சரிங்களா. அப்போ யூனிட் டிஜிட் 10th பிளேஸ், இது ரெண்டத்தையும் பார்க்கணும் சரிங்களா. ரெண்டத்தையும் பார்க்கணும். 33 தான் யாருக்குமே போட்டேன்னா இவருக்கு போட மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது சரிங்களா.
யூனிட் டிஜிட்டையும் 10th பிளேஸையும் பார்த்து தான் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா எத்தனை முறை எழுதியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 33 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 3 அதில் இருக்கிறதா அர்த்தம். கரெக்ட் தானே நான் சொல்றது? அந்த மாதிரி பார்க்கணும். சரிங்களா? அப்போ இதில் சரிங்களா யூனிட் டிஜிட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 10 முறை இருக்கு. 10th பிளேஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 10 முறை இருக்கு. அப்போ 10 + 10 20 முறை இருக்கு. ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா? அப்போ குழப்பிடக்கூடாது, இதை குழப்பிக்கவே கூடாது, இதை மட்டும் குழப்பிக்கவே கூடாது. சரிங்களா? 33 குழப்பிக்கவே கூடாது. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடுறேன். இதுவும் ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? the region specified by x greater than or equal to 0 x plus y greater than or equal to 0 includes this அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது x greater than or equal to 0 x plus y greater than or equal to 0 என்ற பகுதி எந்த கால் பகுதியில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் முக்கியமான கணக்கு. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? அதாவது நம்ம படம் போடணும். சரிங்களா? படம் போடலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி, படம் வரைஞ்சுக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்களா? சிலுவை அப்படி கிடையாது, சிலுவை இருக்கட்டும். சரிங்களா? ஏசப்பா இருக்கட்டும். இப்போ நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கடுத்து ஏசப்பா போய் கும்பிடுவோம். சரிங்களா? இது நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். சரிங்களா? இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோமா, இதை ஒய் ஆக்சிஸ்னு சொல்லுவோமா. கொஞ்சம் ஸ்கூல் காலத்துக்கு எல்லாரும் திரும்புவோம். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குங்க. சரிங்களா? எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். சரிங்களா? நம்ம இதோட குவாட்ரன்ஸ் பற்றிலாம் படிச்சிருப்போம். சரிங்களா? இந்த குவாட்ரன் அப்படி இருக்கும், ப்ளஸ் ப்ளஸ்னே இருக்கும். சரிங்களா? ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும். இந்த குவாட்ரன் அப்படி இருக்கும், மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? இந்த குவாட்ரண்ட் மைனஸ் மைனஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? இந்த குவாட்ரண்ட் பிளஸ் மைனஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? இதோட அர்த்தம் என்னது, எல்லாமே எக்ஸ் ஒய். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்பர்ஸாக இருக்கும். எல்லாமே எக்ஸ் ஒய் இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரிங்களா? ஒய் ஆக்சிஸில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா? இது இருக்கு, அந்த மாதிரி தான் அர்த்தம். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களாங்க? சரி, அப்போ எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. சரிங்களா? எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது எப்படி இருக்கான், எல்லாமே பாசிட்டிவா இருக்கான். சரிங்களா? பாசிட்டிவா இருக்கு. சரிங்களா? எக்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல இருந்திருக்கும். சரிங்களாங்க? இந்த இடத்துல இருந்திருக்கும். எக்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல இருந்திருக்கும். சரிங்களா? நான் இப்போ ப்ளூ கலர்ல போடுறேன், அந்த இடத்துல இருந்திருக்கும். இந்த இடத்துக்கு போகாது, ஏன்னா இது ஃபுல்லா நெகட்டிவ் சைடு. சரிங்களா? இது ஃபுல்லா இங்கிட்டு 0 இருக்கும். 0க்கு வலது பக்கம் எல்லாமே பாசிட்டிவ் சைடு, 0க்கு இடது பக்கம் உள்ளது எல்லாமே நெகட்டிவ் சைடு. சரிங்களா? சரி, அப்போ பாசிட்டிவ் சைடில் தான் என்ன செஞ்சிருக்கும், இந்த எக்ஸ் அப்படிங்கிற நம்பர் இருந்திருக்கும். சரிங்களா? எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, 0க்கு ஈக்குவலாகவோ 0 விட அதிகமாகவோ உள்ள நம்பர், பாசிட்டிவாகவோ உள்ள நம்பர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா? அது எங்க தான் இருந்திருக்கும், இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் இருந்திருக்கும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கால் பகுதி. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கால் பகுதி. சரிங்களா? சரி, இருக்கட்டும். இப்போ x plus y greater than or equal to 0, x plus y. சரிங்களா? அப்போ x இங்க இருக்கும், y இங்க இருக்கும். சரிங்களா? y இங்க இருக்கும். அது ரெண்டத்தையும் y இது. சரிங்களா? அப்போ அது ரெண்டத்தையும் கூட்டம் எனக்கு என்ன கிடைக்கும், greater than or equal to 0 கிடைக்கும். சரிங்களா? x plus y. சரிங்களா? இதையும் சரிங்களா இதுல இருந்து ஏதோ ஒரு நம்பர், இதுல இருந்து ஏதோ ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1,1. சரிங்களா? இப்படி எடுத்துக்கோமே. சரிங்களா? இது 1,1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுல எக்ஸும் ஒன்று தான், ஒய்யும் ஒன்று தான். சரிங்களா? அது ரெண்டத்தையும் ஒன்னையும் கூட நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ 2 0வை விட அதிகமா உள்ள நம்பர் அது எங்க இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்கும். பாசிட்டிவான நம்பர். சரிங்களா? பாசிட்டிவான நம்பர் ரெண்டுமே எங்க தான் இருக்கும், பாசிட்டிவ் குவாட்ரண்ட்ல தான், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்கும். சரிங்களா? அப்போ எக்ஸ் கிரேட்டர் தன் 0வும் எக்ஸ் பிளஸ் ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0வும் எங்க தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஃபர்ஸ்ட் முதல் கால் பகுதியில தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? பாசிட்டிவ் நம்பர் ரெண்டத்தை கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அது 0 விட அதிகமாக இருக்கும். எக்ஸ்ல இருக்கதையும் எக்ஸையும் ஒய்யையும் கூட்டையில அது 0 விட அதிகமா போகல, 0 விட அதிகமாவோ பாசிட்டிவ் நம்பராவோ இருந்துச்சு, அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.